ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 11/4/2017 துன்முகி வருடம் பங்குனி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பௌர்ணமி இன்னைக்கு 11:39 வரைக்கும் இருக்கு. பகல் 11 மணி 39 நிமிடம் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பிரதமை திதி, சித்திரை நட்சத்திரம், பாலவ கரணம், சித்த யோகம் கூடிய நாள், சூலம் வடக்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் பால். இன்னைக்கு முருக கடவுளுக்கு பால் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். எல்லா திரவங்களாலும் அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சத்ரு சம்கார மந்திரம் படித்து வழிபடலாம். முருகனுடைய மற்ற பாடல்களையும் பாடி வழிபடலாம். முருகன் கோவிலுக்கு சென்று வரலாம். முக்கியமாக மலை மேல் உள்ள கோவிலுக்கு சென்று வரலாம். கோயம்புத்தூருக்கு மேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் தடாகம் என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுபாவி சுப்பிரமணியர், அவங்க சிறப்பு மிக்க ஒரு தரிசனம். இந்த செவ்வாய்க்கிழமை உங்களால் முடிஞ்சா கூட கும்பிடலாம், அல்லது வேறு நாட்களிலும் கும்பிடலாம். கல்யாண சுப்பிரமணிய சுவாமி செவ்வாய்க்கிழமை 9 வாரம் நீங்கள் கோயம்புத்தூருக்கு மேற்கே தடாகம் அருகே உள்ள அனுபாவி சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் பாலபிஷேகம் செய்து செவ்வரளி மாலை கொடுத்து வழிபட திருமண காரிய தடைகள் அகலும், செவ்வாய் தோஷ பாதிப்பு நீங்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சங்கடங்கள் இருந்து சந்தோஷமற்ற நிலை இருந்து அங்க கும்பிடலாம். பூமி வழி பிரச்சனைகள் இருந்து அங்க போய் கும்பிடலாம். தொழில் வகையில சிரமங்கள் இருந்து முன்னேற்றமின்மை இருந்தா போய் கும்பிடலாம். ஆக 9 வாரம் செவ்வாய்க்கிழமை வழிபடலாம். மற்ற நாட்களிலும் வழிபடலாம். குழந்தை இல்லாதவங்க சஷ்டி அன்னைக்கு வழிபடலாம். அரசியலில் பதவி பெற விரும்புவங்க, அரசியலில் உயர்நிலைக்கு வர நினைக்கிறவங்க, வழக்கில் வெற்றி பெற நினைக்கிறவங்க கிருத்திகையில போய் கும்பிடலாம். ஆக கோயம்புத்தூருக்கு மேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தடாகம் அருகே உள்ள அனுபாவி சுப்பிரமணியர் சுவாமி அற்புதமான அந்த மலை அடிவாரத்திலே இருக்கிறார். அற்புதமான காட்சி, நல்ல காற்று, இறைவனுடைய தரிசனம், உங்களுக்கு சகல நன்மைகளையும் அவர் கொடுப்பார். அதில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு. சார் அவ்வளவு தூரமெல்லாம் போக முடியாது, நாங்கள் சென்னையில் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற முருகனை கும்பிடுங்க. எப்போது கோயம்புத்தூருக்கு வந்தால் நீங்கள் அனுபாவி சுப்பிரமணியர் சுவாமியை வழிபடுங்க. அது இந்த இம்மைக்கு மட்டுமில்லை, மறுமைக்கும் அவருடைய அருள் கிடைக்க உதவும். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் மீன நட்பு, சந்திரன் இருக்கக்கூடிய இடம் கண்ணியில் இன்னைக்கு நட்பு நிலை தான் இருக்காரு. செவ்வாய் மேசத்தில் ஆட்சி, புதன் மேசத்தில் சமம், குரு இருக்கக்கூடிய இடம் கண்ணியில் நட்பு, வக்ரம். அதுக்கு அடுத்தது சுக்கிரனை பற்றி பேசுனோம்னா ஒரு மீனத்தில் உச்சம், சனி தனுசில சமநிலை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை இன்னைக்கு வானமண்டலத்திலே இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுபனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகள் இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கார். பகல் பொழுதுல, இரவு பொழுது 7ஆம் இடத்துக்கு வருவார். 6 விட 7 சிறப்புக்குரிய இடம். சந்திரன் செவ்வாயை பார்ப்பார். அப்போ சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு சிறப்புக்குரிய பலன்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி நன்மைகளை வாரி வழங்கும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் யோகங்கள் இருக்கணும். கெஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில சுகமடைவாங்க. பிறந்தா யோகத்தோட பிறக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த யோகம்ங்கிறது என்னன்னா, ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கறது, ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்றது. ஆனால் அதுக்குரிய கிரகங்கள் சேரணும். சனியும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்தா அந்த இடம் யுத்தமாயிரும். குருவும் செவ்வாயும் சேர்ந்தா நன்மை நடக்கும். அப்போ யாராரு இணைஞ்சா என்ன பலன் இருக்கு? ஆகாத கூட்டணி ஓட்டை அள்ளுமா? வெற்றி கட்டில கொண்டு போய் உட்கார வைக்குமா? சாதகமான கூட்டணி தான்
ஒரு வெற்றி பெற வைக்க ஒரு அரசியல் கட்சியை. அந்த மாதிரி கிரகங்கள் கூட நல்ல கிரகங்கள், ஒத்த கிரகங்கள், ஒற்றுமைக்குரிய கிரகங்கள் ஒன்றிணைந்தால்தான் யோகம் பலப்படும். பிறப்பு அப்படி இல்லைன்னா கவலைப்படக்கூடாது, இருக்கிறவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நம்ம இருக்கிற நிலையில மகிழ்ச்சியை வாழ பழகிக்கலாம், அது கூட ஒரு யோகம் தானுங்க. இன்னைக்கு அசுவனியில பிறந்தவங்க விநாயகருக்கு அருகம்புல் மாலையிட்டு 3 சுற்று வலம் வந்து தோப்பு கரணமிட்டு வழிபடுங்க. அதோட அரிசி மாவை தலையை 3 சுற்று சுற்றி விநாயகரோட தலையை, அதுக்கப்புறம் உங்க தலையை 3 சுற்று சுற்றி எறும்பு குலுக்கி போடுங்க. சாரி, இப்பெல்லாம் எறும்பு குலுக்கி போட வேண்டியதில்லை, எறும்பு வீடு தேடி வருது வெயில்லைன்னு சொல்லுவீங்க. நான் சொல்றது எறும்பு இருக்கிற இடத்துக்கு போடுங்க, வீட்டுக்குள்ள போட்டு உங்களை கடிக்க வேண்டாம், அது இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் போடுங்கன்னு சொல்றேன். அந்த ஒவ்வொரு அந்த அந்த நிலையினால நமக்கு நன்மைகள் ஏற்படுறது பண்றது மூலமா, விநாயகரை கும்பிடுறது மூலமா. பரணியில் பிறந்தவங்க அம்மனையும், கிருத்திகளை பிறந்தவங்க குலதெய்வத்தையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு 5ல் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் தான் இருக்கு. இன்று பகல் பொழுதுல நீங்க எடுக்கிற முடிவுகள் சாதகமாகும், சரியா இருக்கும். அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குன்னு சொல்றேன். சில விளைவுகள் தீமைகளை கொடுக்கும், சில விளைவுகள் நன்மைகளை கொடுக்கும். அந்த வகையில் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவினால ஏற்படக்கூடிய விளைவுகள் நன்மை தரத்தக்க விளைவுகளாக இருக்கும்னு சொல்றேன். ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறீங்க, பாஸ் ஆனீங்கன்னா ஒரு ஐஐடியில சேர்றீங்க, வேற ஏதோ ஒரு காலேஜில் சேர்றீங்க, அது நன்மை தரத்தக்க விளைவுகள் தான். இப்படி ஒரு சொத்து கிரையம் பண்றீங்க, அதுல வீடு கட்ட போறீங்க, அதுல போய் குடியிருக்க போறீங்க, நன்மை தரத்தக்க விளைவுகள் தான். இப்படி ஒவ்வொரு விஷயமும் நன்மை தரத்தக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடியதை நாம் எப்போதும் செய்யறது நல்லது. இன்னைக்கு கண்டிப்பா அதை செய்வீங்கன்னு சொல்றேன். ஆனா பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை உண்டாக்கும். அது நம்ம தகுதிக்கு மீற ஒன்றும் போயிட்டே இருக்கும்போது வரத்தான் செய்யும். அதுக்கு பணப்பற்றாக்குறைக்கு நாம் எடுக்கிற முடிவுகளும் ஒரு காரணம். அதையும் சரி செய்யும் இன்றைய கிரக நிலை. கைமாத்தல் கடனாவது கிடைச்சு நான் கொடுக்குறப்ப நீ பண்ணிரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வாங்கும்போது கடன் அடைக்கிற சிந்தனையும் இருக்கணும். இன்னைக்கு கிருத்திகையில பிறந்தவங்க பெருமாளையும், ரோகிணியில பிறந்தவங்க முருக கடவுளையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு சிறப்பா இருக்கு. பகல் பொழுதை விட இரவு பொழுது அற்புதமா இருக்கும். இன்னைக்கு இரவு நீங்க ஏதாவது கவிதை எழுதினீங்கன்னா கூட புகழ் பெறுவீங்க. தொழிலை பற்றி ஏதாவது சிந்திச்சுனா கூட அந்த சிந்தனை சரின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்க. அதை செயல்படுத்தும் போதும் அது நல்ல பலனை கொடுக்கறதாக இருக்கும். ஆக இன்னைக்கு பகல் பொழுதை விட இரவு பொழுது உங்களுக்கு கூடுதல் வரவு, அறிவு விருத்தி, புதிய முடிவுகள், அதை பிறரிடத்துல சொல்றது கூட நல்லதுங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நைட் ஒரு 8 மணிக்கு கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஒரு முடிவு சொன்னீங்கன்னா சரி ஓகே சொல்லுவாங்க அவங்களும். அதுக்காக ஒரு எக்ஸாம் போய் நைட் எழுத முடியாது. இன்னைக்கு மோசமான நாள் இல்லை, சிறப்புக்குரிய அம்சம் இரவு பொழுதில் இருக்குன்னு சொல்றேன். குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள்ல மகிழ்ச்சி பொங்கும்னு சொல்றேன். அந்த வகையில் இன்னைக்கு மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், திருவாதிரையில் பிறந்தவங்க சிவபெருமானையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்கு. யோக கிரக சாரத்தில் இன்னொரு யோகர் போறார். உங்களுடைய யோசனையை வீட்டில் கேட்டாங்கன்னா அது நல்லது. சிரமங்கள், அலைச்சல்கள் குறையும். இப்போ ஒருத்தர் பேர்ல தொழில் இருக்குன்னா அது உங்க பேருக்கு மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. உங்க பேர்ல தொழில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் கூட புதுசாக ஏதோ ஆர்சியில் எடுப்பாங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு. உங்க பேர்ல கிரயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள், அதுக்கான பேச்சு இருக்கும். இது வரைக்கும் ரொம்ப தடையா வந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான பேச்சு இருக்கும்.
துணிஞ்சு எந்த முடிவு எடுப்பீங்க? அந்த துணிச்சல் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துணிஞ்சு எடுக்கக்கூடிய காரியத்தால் இது போன்ற காலங்களில் துணிவுக்கும் பலன் இருக்குன்னு சொல்லக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க சப்த கன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதம் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். இந்த சூரியனோட போக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் சூரியன் பெயர்ச்சிக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நற்பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக வர வெள்ளிக்கிழமையிலிருந்து உங்களுக்கு சிறப்புக்குரிய இடத்துக்கு வரப்போறார். இப்ப செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளைக்கும் முற்பலனா உங்களுக்கு கொஞ்சம் நற்பலனை காட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடார். சூரிய உதயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிச்சம் வருது இல்லைங்களா? 6 மணிக்கு சூரிய உதயம்னா ஒரு 5:30 மணிக்கு கொஞ்சம் வெளிச்சம் வருது இல்லைங்களா? அது போல உங்களுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் வெளிச்சம் வந்த மாதிரி உணர்வீங்க. ஒரு பிடிப்பு கிடைக்கும். ஒருத்தவங்க தவிச்சிட்டு இருக்காங்க, ஏதோ பிடிப்பு கிடைக்காதான்னு. அப்போ ஒரு பிடிப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? இனி எப்படியும் கரை ஏறலான்னு சொல்ற மாதிரி, பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டலான்னு சொல்ற மாதிரி, ஒரு வக்கீலுக்கு கூட சில வார்த்தைகள் கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு ஒரு பிடிப்பு கிடைச்ச மாதிரி தான். அதை அப்படியே பிடிச்சிக்குவார். அது மூலமா அந்த கேஸ் வெற்றி பெற வைப்பார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், பூரத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அலைச்சல், சிரமம் அதிகம் இருக்கு. ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க, ஆனா நல்லவங்க அல்லாதவங்க உங்களை துன்புறுத்துவாங்க அல்லது உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடவுளா இருந்தாலும் அவர் ஒரு மொழியில பேசிட்டு இருக்காரு, அது கீழே இருக்கிறவங்களுக்கு புரியலனா அவர் ஏதோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கடவுளுக்கு கூட அந்த நேரம் வரும்போது அவர் இந்த உடல் எடுத்து வந்தா தான் ஜெயிக்க முடியும். அந்த வலுவான நேரம் இருக்கும்போது அவரும் பேசப்படுவார். ஆனா ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்துட்டு இறந்த பின் பேசப்படுறதுக்குரிய காரணம் என்னன்னா, திசாபுத்திகள் எல்லாம் அப்ப பேசாது இல்லைங்களா? அவருடைய நல்ல விஷயங்கள் மட்டும் பேசப்படும். ஆனா அவங்கெல்லாம் பலவீனமான காலங்களில் கூட தங்களை அமைதிப்படுத்தி பொறுத்திருந்து வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்டவங்க தான் இறப்புக்கு பின்னும் பேசப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்க உங்களுடைய சாதனைகள், உங்களுடைய சிறப்புகள் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தங்க பேச மாட்டாங்க, அல்லது நீங்க இல்லாம இருக்கிறப்ப பேசுவாங்க. எதிர்காலத்தில் உங்களுக்கு அப்புறம் உங்க சந்ததிகளுக்கு உங்களுடைய இந்த திறமையினுடைய வெளிப்பாடு பலனளிக்கும். அவங்களோட பேரனா, அவங்களோட பையனா, அப்படி ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குற அமைப்புள்ளவங்க நீங்க. ஆனாலும் இன்றைய சந்திரனுடைய போக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் அலைச்சல், சிரமம் இருந்து அதை முடிப்பீங்க. அதனால உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும், பணம் வரும். உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு தீர்வு ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மிகும், பணப்பற்றாக்குறை அகலும். உத்திரத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சித்திரையில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய போக்கு நல்லா இருக்கு. புதன் இருக்கிற இடம் உங்க ராசி பாக்குது, அது பரவாயில்லைங்க. நல்ல விஷயங்களை உங்களுக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் சொல்லி கொடுக்கும். ஆனா கொஞ்சம் கூடுதல் செலவு இருக்குங்கிறத
இன்னைக்கு மறுக்க முடியாது. பகல் பொழுதுல, இரவு பொழுதுல அந்த செலவுகள் கட்டுப்படும். அந்த வகையான நிலைகளில் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு புதிய முயற்சிக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு விருது கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், உயர் பதவிக்கான வாய்ப்புகளில் உங்களுக்கு மாற்றம், ஏற்றத்துக்குரிய மாற்றமாக உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வு ஆரம்பிச்சதுல மகிழ்ச்சி இருக்கும். பெற்றோரோட இப்பதான் கொஞ்சம் சிரிச்சு பேசுவீங்க. கோபம் குறைஞ்சிருக்கு. சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாயோட போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கும் விதமாக இருக்கு. சூரியனும் இப்போ மாற்றத்துக்குரிய நிலையில அவர் கடக்க போறதும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. சந்திரன் இன்னைக்கு பகல் பொழுதுல லாபங்களை கொடுக்கிறார், இரவு பொழுதுல கொஞ்சம் செலவுகளை வைப்பார். சம்பாரிச்சது வேற செலவாய் போச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சம்பாதிக்கிறது செலவுக்கு தான், ஆனா அது உபயோக செலவாகும் போது சந்தோஷம் இருக்கு. குரு நல்லிடத்தில் இருக்கிறதுனால உபயோக செலவுல அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது உபயோக செலவு தான், சுப செலவு. வீடு சம்பந்தமா, குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற காரியமா, கல்வி செலவு சம்பந்தமா, வாகன டியூ கட்டுறது சம்பந்தமா, இப்படிதான் இருக்கு. வேலை முயற்சிக்கு சம்பந்தமா. விசாகத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், அனுசத்தில் பிறந்தவங்க முருகனையும், கேட்டையில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல சிறப்புக்குரிய வாய்ப்புகள் இல்லைங்கிற கவலை இருக்கும். சந்திரன் போக்கு பரவாயில்லைங்க. ஜென்ம சனி அசதி சோர்வு கொடுக்கணும் தினந்தோறும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா சந்திரனை வச்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் ஏற்படும்னு சொல்லலாம். செவ்வாய் நல்லிடத்தில் இருக்கு. சூரியன் போய் புதனோட கூடினா இன்னும் தெய்வ அனுகூலம் கூடி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். இன்னைக்கு மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திராடத்தில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு ஏற்றத்துக்குரிய வாய்ப்புகளை சந்திரன் உருவாக்குவார். சுக்கிரன் பார்க்கறதுனால புதிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள உதிக்கும். ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்வீங்க. அந்த மாற்று ஏற்பாடுனால பொருளாதார நெருக்கடி முடிவுக்கு வரும். இன்னைக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு லாப சனி பரவாயில்லைங்க. அஷ்டம சந்திரன் இன்னைக்கு பகல் பொழுதுல கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துவார். புரியாம எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்துக்கு முடிவெடுத்திருப்பீங்க, அந்த முடிவு சரியா தவறா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. வீண் செலவுகள் ஆகிறதுல கவலை இருக்கும். ஆனாலும் இன்று இரவு நீங்க இதற்கான முடிவுகளை உறுதிப்படுத்தலாம். இன்னைக்கு பகல் பொழுதுல உறுதிப்படுத்த வேண்டாம். இன்னைக்கு இரவு பொழுதுல நீங்க எடுத்த முடிவு சரி அல்லது தவறுங்கிறதுல நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனை உங்களுக்கு கொடுக்கும். ஆனா அது சரியானது அப்படிங்கிற முடிவுக்கான வேலைகள் தான் நடக்குதுன்னு சொல்றேன். அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க சப்தகண்ணியரையும், பூரட்டாதியில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி குரு பகவான். இன்னைக்கு பகல் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியை கழியும், இரவு பொழுது கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும். ஆக பகல்ல அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகம் நல்லபடியா போகும். இரவு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது சில குழப்பங்களோட போவீங்க, அல்லது போனதுக்கு அப்புறம் சில குழப்பங்கள் வர பார்க்கும்.
சார் அது இருக்கிறதா சார், அது இருக்கிறதா எல்லாருக்கும் அப்படின்னு அப்படி நினச்சிட்டிங்கன்னா சந்தோஷம். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை இருக்கும். அவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னா அடுத்தவங்க கிட்ட பார்த்து நினைப்போம், அவங்க நம்ம பார்த்து எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைப்பாங்க. எல்லா குடும்பத்திலையும் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்ற மாதிரி சில முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுறதும், அதில் ஏற்றத்தாழ்வுகள் வர்றதும், அதில் புரியாதனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதும், அதற்கு தீர்வு உண்டாகுவதுமான நிலைகள் இருக்கும். அது தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் போது தான் நிரந்தர விரிசல் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது. இருந்தாலும் இன்று இரவு பொழுது நேரமே தூங்க போகிறது நல்லது. வாகன பயணங்களில் வெகு தூர பயணங்கள் முடிந்த வரைக்கும் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லக்கூடிய நாள். ஃபோன் பேசுறது கூட, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஷேர் பண்ணுறது கூட, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுக்கறது கூட முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தர் கூட நைட்டு வந்து யாரோ ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது, ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு பார்த்து அவங்களுக்கு 2 லோன்னு கேட்டு விட்றேன்னு பேசுனீங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பகல் பொழுதுல முக்கிய முடிவுகள் எடுத்துக்குங்க. இரவு பொழுதுல அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. புரட்டாதியில் பிறந்தவங்க சிவனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதியில் பிறந்தவங்க முருகக்கடவுளை சஷ்டி கவசம் படிச்சும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.